லிங்கோத்பர். லிங்கோத்பர் என்றால் லிங்கம், அதில் ஒருவருடைய தலை மட்டும் இருக்கும். அதுதான் லிங்கோத்பர். பொதுவாக லிங்கோத்பர் சிவன் கோயிலில் கருவறைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சுவற்றில் வைத்திருப்பார்கள். அதிக நாட்களுக்கு அது என்ன என்று தெரியாது. ஆனால் அது முகம் பதித்த லிங்கம். பல பெயர்கள் உண்டு. ஏகலிங்கம், அதுபோல 4 முகங்கள் கொண்ட சதுரலிங்கம், சதுரலிங்கம், யமலிங்கம், தர்மலிங்கம் என்று பல பெயர்களில் திருவண்ணாமலை சென்றால் நாம் பார்க்க முடியும். இந்த லிங்கோத்பர், அதில் புத்தரை வைத்தவும் ஒரு படம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது. அது எங்கே என்றால் ஒரிசாவில் இருக்கிறது. அதுபோல உலகத்திலே பல இடங்களில் லிங்கம் இருக்கிறது, முகம் வைத்த லிங்கம் இருக்கிறது. எத்தியோப்பியாவில் ஒன்று இருக்கிறது. தேடினால் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும் லிங்கோத்பர். லிங்கம் என்றாலே மறைமுகமாக சிவன் என்று சொல்வார்கள். அதனுடைய தத்துவார்த்தமான பொருள் என்னவென்றால், அது ஆணின் குறி. ஆண் குறி என்றால் அங்கே உற்பத்திக்கான ஒரு உறுப்பு தான். அந்த உறுப்பு இல்லை என்றால் இந்த லிங்கோத்பர் இல்லை, லிங்கம் இல்லை, சிவன் இல்லை. இதையெல்லாம் மறைக்கப்பட்ட தகவல்கள் அதிகமாக இருக்கிறது. தவறாக கற்பிக்கப்படும் தகவல்களும் இருக்கிறது. எனவே லிங்கோத்பர் இதை வணங்க வேண்டுமா வேண்டாமா என்பது உங்களுடைய விருப்பம். நான் வணங்குவதில்லை. எந்த கோவிலுக்கும் சென்றாலும் எந்த சிலையையும் நாம் வணங்குவதில்லை. என்னை பொறுத்தவரையில் வணங்குவதற்கு ஒரே ஒரு இருக்கிறது என்றால் அது தாயும் தந்தையும் தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையையும் பிதாவையும் தாயையும் தந்தையும் தெய்வமாக வைத்துள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்களை வழிபடுவது அவர்களுக்கு நாம் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு செய்திதான். அவர்கள் இருக்கும் பொழுது யாரும் அதை பற்றி நினைப்பதில்லை, கவலைப்படுவதில்லை. ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் நம்முடைய மனதில் எப்பொழுதுமே இருக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே துணை இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, நினைவூட்டி கொண்டே இருக்கும். இத்தாய் எப்படி, தந்தை எப்படி, நமக்கு என்ன செய்தார்கள், எதை செய்தார்கள், எப்படி நாம் பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படியெல்லாம் நம்மை அவர்கள் வளர்த்தார்கள் என்ற தகவல் நம் மனதிலே பதிந்திருக்கும். அதனால்தான் இந்த தாயையும் தந்தையும் மறக்காமல் வாழ்நாள் முழுவதும் நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த லிங்கோத்பர் எப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்ற தகவலை நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நான் எடுத்து வைத்த படங்களை, அதுவும் கற்சிலைகள்தான், அவைகளை உங்களுக்கு நான் பகிர்கிறேன், நீங்கள் பார்க்கலாம்.